இன்றைக்கி நான் சாம்பார் வைக்க போகிறேன். அதில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு இப்போ சாம்பாருக்கு பருப்பு வெந்துருச்சு. தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், முருங்கைக்காய் எல்லாம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், புளி கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸு கரைச்சி ஊற்றியாச்சு. சாம்பார் தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, சீரகம், பூண்டு கொஞ்சம் நச்சு வச்சுருக்கேன், 2 வரமிளகா, கருவேப்பிலை. வெங்காயம் போட்டோம், கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிடுவோம். சாம்பார் தாளித்து ஊற்றியாச்சு. காலிஃப்ளவர் பக்கடா போடுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, சிக்கன் 65 பொடி, கொஞ்சம் கடலை மாவு எல்லாம் போட்டு கலக்கி வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். மசியல், கருணக்கிழங்கு மசியலுக்கு கருணக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கிட்டு கருணக்கிழங்கு எடுத்து போடணும். நல்லா வதங்கிட்டு நம்ம கருணக்கிழங்க போட்டுருவோம். கருணக்கிழங்கு வெந்துச்சு. கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு புளியை கரைச்சி கொஞ்சமாக ஒரு சொல்ல புளி கரைச்சி கிண்டி வதக்க வேண்டியதுதான்.